ரகசிய ஓட்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நள்ளிரவில் திடீரென உலகளவில் ட்ரெண்டான நாம் தமிழர் கட்சி மிரண்டு போன ஸ்டாலின் மற்றும் மோடி முடிவுக்கு வருகிறது. திமுக வெர்சஸ் பாஜக போலி அரசியல். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஆளும் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை செட் பண்றதுல இங்க இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளுமே மும்முரமா இருக்கிறாங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலமே இருக்கும் சூழல்ல எப்படியாவது ஒரு பிரதான எதிர்கட்சியாக நம்ம திமுகவுக்கு எதிராக நின்றா மட்டும்தான் திமுகவை வீழ்த்தி நம்ம ஆட்சியில உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அனைத்து எதிர்கட்சி தரப்பினருக்கும் இருக்கு. ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சி இதுல ரொம்ப தெளிவா இருந்த காரணத்தினால்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தை ரொம்ப லாபகமா பயன்படுத்தி கொண்டாங்க. பிற எதிர்கட்சிகள் எல்லாம் பயந்து ஓடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி ரொம்ப தைரியமா நின்று திமுகவுக்கு எதிரான களத்தை தமிழ்நாடு முழுவதுமே செட் பண்ணாங்க. அதுக்கு ஒருபடி மேல போய் பெரியார் விவகாரத்திலையும் திமுகவை கருத்தியல் ரீதியாக தாக்கி நாங்க தான் கருத்தியல் ரீதியா திமுகவுக்கு எதிரி அப்படிங்கிறதையும் நிலைநிறுத்தினாங்க. இந்த சூழல்ல தான் இப்போ மும்மொழி கொள்கை விவகாரத்துல திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை திமுகவும் சரி பாஜகவும் சரி ரொம்ப தெளிவா செட் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. இதன் மூலமாக திமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டுல ஒரு நேரடி எதிரியாக காட்டி திரும்பவும் திமுகவை ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் போடப்படுவதாக பிற எதிர்கட்சிகளான நாம் தமிழர், அதிமுக, தவக போன்ற கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் இன்றைய தினம் திமுக ஒருபடி மேல போய் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக உலக அளவுல ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கு எதிராக பாஜகவும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல நீங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு தேவையில்லாத ஆணிகள் தான் அப்படிங்கிற ரேஞ்சில நாம் தமிழர் கட்சி கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ உலக அளவுல மூன்றாவது பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா பங்களாதேஷ் மேட்சை விட பெரிய அளவு இந்த கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் உலக அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஹேஷ்டேக்ல திமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு ஒரு கள்ள கூட்டணிகள், இவர்கள் எந்த அளவு தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ரேஞ்சில நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் ட்விட்டர்ல பெரிய அளவு ஒரு பரப்புரையும் மேற்கொண்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் ஆரம்பித்த ஒரு சில மணி நேரங்களிலேயே உலக அளவுல ட்ரெண்டிங்ல இடம் பிடித்திருப்பது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் இணைய வலிமையை காட்டுது. அவருடைய ஐடி விங்கும் மிகப்பெரிய அளவு வலிமையா இருக்கு அப்படிங்கறத திமுகவுக்கும் பாஜகவுக்குமே உணர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெய்டு பாட்ஸை வச்சுதான் திமுகவும் சரி பாஜகவும் சரி பெரிய அளவு ஒரு ட்ரெண்டிங்கா நடத்துவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆர்கானிக்கான ஒரு ட்ரெண்டிங்கை தொடர்ந்து ட்விட்டர்ல அவர்களுடைய கேடஸ் மூலமாக செய்துட்டு அதுல இன்றைய தினம் இந்த கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் உலக அளவுல ட்ரெண்ட் ஆகி கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு இணையத்துல மிக தீவிரமாக செயல்படுறாங்க அப்படிங்கறத உணர்த்துது. அதை தாண்டி திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ட்டு அமையக்கூடிய ஒரு அரசியலை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்காகவும் இந்த தமிழர்களுக்காகவும் நிற்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறதையும் இந்த ஹேஷ்டேக் மூலமாக நாம் தமிழர் கட்சி மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியோ நாம் தமிழர் கட்சி களத்திலையும் இணையத்திலையும் மிக தீவிரமாக 2026 தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவு, கொள்கை, திட்டங்கள் இவை அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கும், இது 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்று ஆட்சி அமைத்தா தமிழ்நாட்டை எந்த மாதிரியான வகையில மாற்றுவாங்க அப்படிங்கிற போன்ற பல விடயங்களையும் இணையத்துல பரப்ப இருப்பதாகவும் தகவல் வருது. நன்றி, வணக்கம்.